ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய மத்திய அரசாங்கம் 2025 ஜனவரியில் 8வது பே கமிஷன் கொண்டு வர்றதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 8வது பே கமிஷனுடைய உறுப்பினர் மற்றும் தலைவரை நியமிச்சிருக்காங்க. 8வது பே கமிஷனுடைய தலைவரா சுப்ரீம் கோர்ட்டுடைய முன்னாள் நீதிபதியா இருந்த ஜஸ்டிஸ் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அப்படிங்கிற இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இவங்க தான் இதுக்கு முன்னாடி உத்தரகாண்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டுறதுக்கு போடப்பட்ட கமிட்டி தலைவராகவும் இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ குஜராத்தும் யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டுறதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அதோடைய தலைவரும் இவங்க தான். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பே கமிஷன்ல 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஆனா இந்த வருஷம் ஒரே ஒரு உறுப்பினர் தான் நியமிச்சிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா புலா கோஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஐஎம் பெங்களூருடைய ஒரு ப்ரொஃபசர். அது மட்டும் இல்லாம இதோடைய செக்ரட்டரியா யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்கஜ் ஜெயின். இவர் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் இருக்கு இல்லையா, அதோடைய செக்ரட்டரி கூடியவர் தான் பங்கஜ் கோஷ். இவர் போட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா 7வது பே கமிஷனுடைய தலைவர் யாருன்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி எக்கச்சக்கமான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.